இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். யாக்கோபு மூலமா திருச்சபை மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க விரோதமா முறையிடாதீங்க. இந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா பேசாதீங்க. அப்ப என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பினாலே ஊழியம் செய்யணும், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணணும். இப்படி நீங்க பைபிளை பார்க்கலாம். ஏன்னா நியாயாதிபதி வாசல்ல தான் இருக்கிறார். நீங்க நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருத்தர் பேர்ல நீங்க என்ன செய்யாதீங்க, விரோதமா முறையிடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை இது ஒரு நல்ல பழக்கம். இப்படி வேத வசனம் சொல்லுதுன்னா அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தான் அது சொல்லுது. மோசேக்கு விரோதமா ஆரோனும் மிரியாமும் எழுந்து தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி அவருடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டாங்க. ஆனா மோசே ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு விரோதமா கர்த்தரிடத்துல போய் முறையிடல. அதற்கு பதிலாக மிரியாம் பாதிக்கப்பட்ட போது அவளுடைய சுகத்திற்காக கெஞ்சி பிரார்த்தனை செய்தார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதோம் குமோரா பட்டணத்திற்கு போய்விட்டான். இப்ப அந்த பட்டணம் அழிய போது இந்த லோத்துவை குறித்து அவனுக்கு விரோதமா ஆபிரகாம் எதுவுமே பேசல. அவர்கள் பிரிந்து போகிற நேரத்தில் கூட ஒரு வார்த்தையும் தகாத விதமா அவன் பயன்படுத்தல. அந்த நேரத்தில் கூட லோத்துவும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு முன்பாக மன்றாடினார், பரிந்து பேசினார் என்று பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வேதத்துல நமக்கு கற்றுத்தரப்படுகிற ஒரு நல்ல வாழ்க்கை பாடங்கள். அப்ப நமக்கு விரோதமா நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க, நமக்கு நன்மை செய்யறவங்க இருப்பாங்க, நமக்கு தீமை செய்யறவங்க இருப்பாங்க. நம்மளுடைய முகத்துக்கு முன்பாக ஒரு மாதிரி பேசுவாங்க, முதுகுக்கு பிறகு ஒரு மாதிரி பேசுவாங்க, இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க, இல்லாதப்போ ஒன்று பேசுவாங்க, காரியம் ஆகணும்னா ஒன்று பேசுவாங்க, காரியம் ஆயிட்டுன்னா அதுக்கப்புறம் வேற பேசுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சில நபர்களையெல்லாம் பார்த்து நம்ம அவர்களுக்கு விரோதமா முறையிடாதபடிக்கு அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்வோம், கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்துவோம், அவர்களுக்கு விரோதமாய் நாம் வேறு யாரிடத்திலும் எந்த காரியங்களையும் கருத்துக்களையும் பேசாதபடிக்கு அதையெல்லாம் தவிர்ப்போம். இப்படி வேதத்தின்படி நம்ம நடக்க நம்மை அர்ப்பணித்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். அதனால் அவருடைய நாமம் மகிமைப்படும். நியாய தீர்ப்புல நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். பரலோக தேவனே, நாங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடி யாருக்கும் விரோதமா முறையிடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.